Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து அதிமதுரத்தை வச்சு ஒரு க்ரீம் செய்ய போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல நிறைய வந்து ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்னு உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்றாங்க. பட் அது எல்லாமே நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அதை போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் அது வந்து உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம வீட்டிலே இருந்து நம்ம இந்த மாதிரி க்ரீம்ஸ் பண்ணி இதோட ரிசல்ட் கொஞ்சம் லேட் ஆகும். பட் வந்து இது உங்களுக்கு வந்து நிரந்தரமாக இருக்கும். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. அப்படி தான் நம்ம இப்போ ஒரு ஸ்கின் லைட்னிங் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். அதிமதுரம் பொடியை வச்சு நம்ம எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் அதிமதுரத்தை வந்து சோப் செஞ்சுருக்கேன், அப்புறம் ஃபேஸ் பேக் செஞ்சுருக்கேன். இது இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். அதுலேயும் வந்து இந்த அதிமதுரத்தோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலேயும் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ரான் வாட்டர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூவை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் அந்த அதிமதுர பவுடர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வாட்டரியாக இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கணும், பேக் மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து தண்ணியாட்டம் இருக்கணும். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதோட வாட்டர் மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதனால தான் நான் வந்து சாஃப்ரான் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட எடுத்துக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டரும் இல்லை சாஃப்ரானும் இல்லைங்கும் போது நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நேரம் அப்படியே வந்து இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ இன்னொரு பவுலில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க பிளான்ட் கூட எடுத்துக்கலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் இந்த மார்க்கெட்டில் வாங்குறது தான். ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு நமக்கு க்ரீம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சாஃப்ரான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிற அந்த பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு கிளாத் வச்சு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க லிக்கரைஸ் பவுடர் சரி, சாஃப்ரான் சரி, நம்ம ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து சாஃப்ரான் வாட்டர், குங்குமப்பூ வாட்டர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இதில் வந்து உங்களுக்கு நிறையா வந்து நல்ல ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட் இது. நீங்கள் வந்து யூஸ் பண்ண டே அண்ட் நைட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ஆலோவேரா ஜெல் கூட இதை ஆட் பண்ண போகிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் வந்து இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு சின்ன வந்து கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இந்த அதிமதுரம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும், நல்லா பிரைட்டன் பண்ணும், நம்ம ஸ்டோனவே நல்லாவே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம சன்னால் ஏற்பட்ட வந்து டார்க் ஸ்பாட்ஸ், அந்த சன் டர்ன் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சன்லேருந்து ஏற்படுற யூவி ரேஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இதுக்கு மெயினாக வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக டீஹைட்ரேட்டாக இருந்தால் இது நல்லா வந்து பிரைட்டாகவும் நல்லா ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். இந்த க்ரீம் நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷனாகவும் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல ஏற்படுற இந்த மெலனின் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறனால தான் நமக்கு ஸ்கின் வந்து கருப்பாகுது. அது வந்து ஈக்குவலாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொடுத்து நல்ல ஒரு பிரைட்னஸ் லுக் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த லிக்கரைஸ் பவுடர்ஸில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் இது அவைலபிளாக இருக்குது. இந்த க்ரீமை நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கேரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட டே அண்ட் நைட் க்ரீமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் நீங்கள் வந்து அதிகமாக ரேட் கொடுத்து உங்கள் ஒயிட்னிங் க்ரீம்லாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.